யாருமே சிவஞான போதம் ஒழுங்காவே படிக்கல. ஆணை என்பது சக்திக்கு பரியாய பெயராம். ஆணையின் இருவினையின் துணை காரணம் என்ன? நமக்கு சக்தி வெடித்தாய வினைன்னு சொன்னாரல. அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு குறைய ஆணையின் சொல்றாரா இல்லையா? நீக்கமின்றி நிற்கும் அன்றே அப்படிங்கிறார். ஆணைன்னா என்னது? சக்தின்னு அர்த்தம், அருள். முன்ன சொன்னதுதான் இதுவும். ஆணையின் இருவினைங்கிறதுக்கு ஒரு விரிவான ஒரு பாட்டு, ஒரு விளக்கம் எழுதுங்க. பாட்டில் விளக்கம் எழுதுங்கன்னா அதான் இந்த பாட்டு. ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை, உன் ஆணை வழி தானேப்பா இந்த வினை வரும். ஆணையின் இருவினை தானே, சக்தி வெடித்தாய வினை தானே இல்லையா? இப்போ ஊட்டும் வினை இருந்தால் அதுவும் என்னது? உன் ஆணை தான், உன் அருள் தான். உன் பதத்தை பூட்டி பிடித்து புசிக்கும். அப்படி இல்லாம உன்னுடைய பதத்தை, திருவடியை பூட்டி அதனோடு கலந்து புசிக்கும், அனுபவிக்கும் என்றால் அது என்னதுதான்? உன் ஆணை. அப்போ உன் ஆணை என்பது சிங்க நோக்கு. முன்னாடியும் கூட்டிக்கணும், பின்னாடியும் கூட்டிக்கணும். அப்போ வினை வந்தாலும் என்னதுதான்? உன் ஆணை. உன் திருவடி வந்தாலும் என்னதுதான்? உன் ஆணை, உன்னுடைய அருள் தான். கேட்டு திரியாதே. கேட்டு என்ன பண்ணாத? கேட்டுட்டு திரியாதே, உலகத்தில் திரியாதே. வந்து தில்லை தெய்வமே என்றென்று எரியாதே நெஞ்சே இரு. நெஞ்சே இரு. எதில் இரு? நெஞ்சுனா நம்ம அறிவு தான். இரு, எதில் இரு? நிலைத்து இரு. அவன் நிட்டையிலே இரு. எதில் இருக்கணும்? நிட்டையிலே இரு. என்ன நிட்டையில? நிர்விகற்ப நிட்டை. நிர்விகற்ப நிட்டையில இருக்கணும். அப்ப சிவத்தை தவிர வேற எதுவுமே தெரியக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப நிர்விகற்ப நிட்டை அப்படின்னா சிவத்தை தவிர வேற எந்த பொருளும் என்ன தெரியாது, நமக்கு காட்சிப்படாது. ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தெரியணும். அதுதான் நிர்விகற்பம். சவிகற்ப காட்சினா பெயர், சாதி, குணம், தொழில் இதெல்லாம் வேற்றுமைப்படுத்தி அறிவது, பேதப்படுத்தி அறிவது. அது இல்லாம அவன் மட்டும்தான் தெரியும். அப்ப பெத்தத்திலே நமக்கு சவிகற்ப காட்சி தெளிவு. ஒரு பொருள் இன்னது, அது இதை செய்யும்னு சொல்றதான் தெளிவு. நிர்விகற்பம் தெளிவில்லாத நிலை. அப்படி அங்க ஒரு பொருள் இருக்கு, அது ஆளா இல்லை ஒரு பொம்மையா, சோளக்குள பொம்மையான்னு தெரியாது. அது கிட்ட போய் பார்த்து இல்லை இது பொம்மை தான் அப்படின்னு தெரியாது, சவிகற்ப காட்சி. அப்ப பெத்தத்திலே நமக்கு சவிகற்பம் தெளிவு, சுத்தத்திலே நிர்விகற்பம் தான் தெரியாது. சிவத்தை தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த நிர்விகற்ப நிட்டையில் இருப்பவர்கள் பரமுத்தர்கள். சவிகற்ப நிட்டைக்கு வந்து போவர்கள் தான் சீவன் முத்தர்கள். அந்த அசைவது தான் சீவன். புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். அது என்ன பரபரக்க வேண்டாம்? பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார். வந்துருச்சு சார் மார்கழி மாசம். பப்பர வீட்டிருந்தல்னா என்ன? பப்பர வீட்டிருந்துன்னா என்ன? சரி, திருவாசகம் அடுத்த மாசம்தான் வருது, அதனால அடுத்த மாசம் கேளுங்க சார். பரப்பமைந்து கேண்மின் யாரு சொன்னா? திருவருட்பயன் உமாபதி. இதுக்கு நீங்க சிவப்பு திருவாசகமே கேட்டுக்கலாம் சார். பரப்பமைந்து கேளுங்கள். அப்ப பரபரப்பு, பப்பர வீட்டிருந்து இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அகங்கார தத்துவத்தினுடைய காரியம். இதெல்லாம் என்னதுடைய காரியம்? அது அகங்கார தத்துவம் என்ன பண்ணும்? வியாவிருதி, எழுச்சி. என்னை ஒப்பார் இவ்வுலகில் ஆர் எனும் அந்த தன்மையை தரும். அதான் சிவபிரகாசம் சித்தியார் எல்லாம் சொல்லுது இல்லையா? அப்ப அந்த அகங்கார தத்துவம் தான் எழுச்சி. அது என்னதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படிங்கிற அந்த எழுச்சி எது தரும்? அந்த எழுச்சி தான் இந்த பரபரப்பு. பரபரப்பா இருக்காதையா, அவசரத்துல கை விட்டா அண்டால கூட கை போகாதுங்கிறமா இல்லையா? அதுதான் பரபரப்பு. அந்த ஒரு எழுச்சி அதை தருவது என்ன? அந்த கரணம் அகங்காரம், ஆங்கார தத்துவம் தான் அதை தரும். ஏன் ஆங்கார எழுச்சியை தருது?
ஏன்னா ராசத குணம் அதில் மிக்க இருக்கிறது. புத்தியில எந்த குணம் மிக்க இருக்குது? சாத்விக குணம் புத்தியில, அகங்காரத்துல ராசத குணம், மனத்துல தாமச குணம். அது ஏன் அப்படி தொழிற்படுதுன்னா தெரியணும். அந்த 3 குணத்தினுடைய பர்மியூட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் இந்த 24 தத்துவம். பூதாதி தத்துவத்துல இருந்து தான் தன்மாத்திரை வருது, தன்மாத்திரையிலிருந்து தான் பூதங்கள் வருதுன்னா, பூதாதி அகங்காரத்துல தாமச குணம் அதிகமாக இருக்கக்கூடிய அகங்காரம் அந்த காம்பினேஷன்ல இருக்கு. அதுல ரொம்ப 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 அதிகமாக தாமச குணம் எதுக்கு இருக்குன்னா நிலத்துக்கு. அதான கடைசியில இருக்க தத்துவம். ஏன்னா அதுதான் தாங்கணும். தாங்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு பொறுமை ரொம்ப வேணும், தாமசமா இருக்கணும். அது அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஏன்னா அதுல தாமச குணம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் எவ்வளவு லாஜிக்கா இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்தை அறியணும்னா என்ன குணம் மிக்க இருக்கணும்? சாத்விகம் மிக்க இருக்கணும். சாத்விக குணம் அதிகமாக இருக்கக்கூடிய அகங்காரம், அதுல இருந்து தோன்றுவதுதான் மனமும் ஞானேந்திரியங்களும். இப்போ ஒரு விஷயம் செயலை செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? எழுச்சி வேணும். அப்ப இந்த ராஜச குணம் அதிகமாக இருக்கக்கூடிய அகங்கார கூறாகிய வைகாரிக அகங்காரத்திலிருந்து தோன்றுவதுதான் கண்மேந்திரியங்கள். எவ்வளவு லாஜிக்கா வச்சிருக்கிறாங்க. இப்படி படிச்சா மறக்காது. புரியுதுங்களா? அப்ப இந்த அகங்கார தத்துவத்தினுடைய விரிவு தான் என்னது? காரியம்தான் பரபரப்பு, எழுச்சி. அப்படி பரபரக்க வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? பரபரக்க வேண்டாம். பலகாலும் சொன்னேன். இந்த எந்த ஒரு படத்துல அந்த வடிவச்சனை மாறி 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 மாறின்றாங்க. பலகாலும் சொன்னேன். எத்தனை தடவையா உனக்கு சொல்றது? பலகாலும் சொன்னேன். வரவர கண்டு ஆராய் மனமே. ஒவ்வொரு விடயமாக, ஒவ்வொரு அனுபவமாக வரவர கண்டு ஆராய் மனமே. அடுத்து இது முடிஞ்சிச்சு, அடுத்தடுத்து என்ன பண்ணாத, ஓடாத. வரவர கண்டு ஆராய் மனமே. ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. அறத்தை போதிப்பது. ஒருவருக்கு என்ன பண்ணக்கூடாது? தீங்கு மனசாலும் கூட நினைக்க கூடாது. நினையாதேன்னு சொன்னார், செய்யாதேன்னு சொல்லல, சொல்லாதேன்னு சொல்லல. ஏன்? வினை எப்படி வருது நமக்கு? மனம், வாக்கு, காயம் 3ஆலும் வரும். ஆனால் செயலால் செய்வதை காட்டிலும் வாக்கால் செய்வதற்கு பலன் அதிகம். வாக்கால் செய்வதை காட்டிலும் மனத்தால் நினைவதற்குத்தான் பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப நினைக்க கூட கூடாது. புரியுதுங்களா? தீங்கு நினைக்க கூட கூடாது. நாசமா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நேரில் பார்த்தா, ஐயா நீங்க நல்லா இருக்கணும், சண்டாள மூதேவி உனக்கு அதுக்குதாண்டா அவர் போடுவார் கவுண்ட் அதிகமா. ரெண்டுக்கும் பலன் உண்டு. ஆனா எதுக்கு அதிக பலன்? கருத்து வகையால் செய்வதற்குத்தான் பலன் அதிகம். இத ஒரு எடுத்துக்காட்டோடைய சித்தியார் ரொம்ப அருமையா வினயதிகரணத்தை விளக்குகிறது. தந்தையினுடைய காலை வெட்டுவது மகா பாதகம், ஒரு அந்தணனுடைய காலை வெட்டுவதும் மகா பாதகம். ஆனால் அவருக்கு பரிசு ஈந்தார், சண்டேசனாம் பதம் தந்தார். யாக காரியம் வேதம் விதித்திருக்கக்கூடிய அறச்செயல் இல்லையா? வேள்வி அறச்செயல் தானே, நம்ம வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஆனால் அதுக்கு போய் அட்டன் பண்ணவங்கெல்லாம் அடி உத மிதி பல்லு தெரிக்கப்பட்டார்கள், குருவியை கிளம்பி ஓடினார்கள், ரக்ஷையாக தகர்க்கப்பட்டது. அந்த போன பாவத்தை தான் இங்கே சூரபத்மன் கிட்ட வேலை செஞ்சு கழிக்கான் அந்த பாவத்தை, இல்லையா? இதுதான் கந்தபுராணம் நமக்கு காட்டுறது. அப்ப இதெல்லாம் நல்ல செயலுக்கு இந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தண்டனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. காலை வெட்டின பாதக செயலுக்கு பரிசு வச்சிருக்கிறாரு. பாதகத்துக்கே நல்ல பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேங்கிறாரு. என்னையா உமலாஜுக்கு, இல்லையா? அப்ப இவர்கள் செய்த செயலால் இவர்களுக்கு வினை நிச்சயப்படுவதில்லை. என்ன கருத்தை பற்றி செய்தார்கள்? சிவத்தை எண்ணி அவர் செய்த அந்த காலை துணிதுகின்ற அந்த செயலும் கூட பரிசை ஈட்டி தந்து சண்டேச பதத்தை தந்தது, இல்லையா? ஆனால் அது வேள்வி, வேதத்தில் விதிக்கப்பட்ட வேள்வி அறச்செயலாகவே இருப்பினும் அவர்கள் சிவத்தை மறத்து சிவனிந்தை செய்ததனாலே அவர்களுக்கு என்ன கிட்டது? தண்டம் தான் வாங்கினார்கள். தக்ஷயாக சம்ஹார மூர்த்தி பார்க்குறோமா இல்லையா? வீரபத்திரராக எந்த வீரட்டம்? எந்த வீரட்டம்? திரு பரியலூர் வீரட்டம், தர்மயாதினத்துக்கு சொந்தமான பரியலூர் வீரட்டம்.
கருப்பரியலூர் வேற, திருப்பரியலூர் வீரட்டம். சரி, அப்போ அந்த கருத்து பற்றி தான் நமக்கு வினை என்ன ஆகுது, நிறைய வராது. அதனால தான் ஒருவருக்கும் தீங்கு நினையாது, அதாவது நினைத்தலை சொன்னார். இப்போ கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புரியுதுங்களா? ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே. செய் நன்றி என்ன பண்ணக்கூடாது, குன்றக்கூடாது. சரி, அது என்ன செய் நன்றி? நன்றினா என்ன சொல்லுங்க, ஏதோ உங்ககிட்ட பதில் இருக்கிறது, ஆனா வெளியே வந்து சூக்கும வைகரியா வந்துட்டு தூள வைகரியா வரல. நன்றின்னு சொல்லுக்கு நன்மைன்னு அர்த்தமா? நன்றின்னு சொல்லுக்கு என்ன அர்த்தமா? நன்மை. நமக்கு பிறர் செய்த நன்மை தான் செய் நன்றியாம். அப்ப வள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, இது எந்த அதிகாரத்துல சொல்றாரு? அதிகாரம் பேர் என்னமா? செய் நன்றி. அந்த அறிதல் தான் போட்டாரு, செய் நன்றி செப்பல்னு போடல, செய் நன்றி செய்தல்னு போடல இல்லையா? செய் நன்றி அறிதல். அப்ப ஒருத்தர் நமக்கு நன்றி செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து சொல்லி காட்டுவதாலே, உரைப்பதாலே அந்த நன்றி ஈடு செய்யப்படுவது அல்ல. இந்த நன்றி திரும்ப நன்றி செய்வதனாலே ஈடு செய்யப்படுவதில்லை. அந்த நன்றியை நாம் மீள மீள அறிதல், நினைதல். அதனால்தான் அந்த நன்றி ஈடு செய்யப்படும். அதனால தான் செய் நன்றி அறிதல் என்று காட்டினார். அதனால்தான் சில திருமடங்கள்ல நன்றி உரைன்னு போட மாட்டாங்க. ஏன்னா நன்றி உரைப்பதால் பெறப்படுவதல்ல, நன்றி நினைப்பதால் பெறப்படுவது. அதெல்லாம் அறிதல்னு போட்டார். இப்போ மீள மீள என்ன பண்ணணும், அவங்க செய்த நன்றியை நினைக்கணும். நினைத்த என்ன ஆகும், அது வாக்கில் வெளிப்படும், செயலாக வெளிப்படும். மகிழ் உரைன்னு போடுவாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த நன்றி அப்படிங்கிறது அதுவும் எதை பற்றி, கருத்து பற்றி. அதுதான் முதல்ல கருத்து சொல்றார். என்ன பண்ணக்கூடாது, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, அடுத்து செய் நன்றி குன்றாதே, இதான் கருத்து பற்றி. ஏங்கி இளையாது இரு, இது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்கி இளையாது. ஏக்கம், ஏக்கம் அதனால் வருவது இளைப்பு. இந்த ரெண்டும் நமக்கு வேண்டாம் பாங்கிறார். ஏங்க சார், எனக்கு கிடைக்காத நினைச்சு நான் ஏங்கவும் கூடாது இளையவும் கூடாதா? இளையக்கூடாது, சரி, கஷ்டப்படாதங்கிறாரு. ஏங்க கூட கூடாதா அப்படின்னு நம்மளை மாதிரி ஒரு ஆள் போய் கேட்பானா இல்லையா? ஆயிங்க, அதெல்லாம் கேட்போம் சார். ஏன் ஏங்க கூடாது, அதில் என்ன தப்பு? எது ஏன் ஏங்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நமக்கு வர அனுபவம்லாம் என்னன்னு சொல்லியாச்சு. வினை அனுபவம்லாம் என்னது? மருந்து. சிவபோகம் ஒன்றே உணவு விருந்துன்னு ஆச்சு. ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான். நம்ம எல்லாரும் இப்போ எங்கே இருக்கோம்? ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம். இந்த உலகம் ஒரு மருத்துவமனை. யார் இங்கே டீனு? பவரோக வைத்தியநாதர் தையல் நாயகியோட வர்றார். நமக்கு இனிப்பு மருந்து கசப்பு மருந்துன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2 மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம மருந்தை சவச்சிக்கிட்டு, நல்லா இருக்கு சார், டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் ஒரு டப்பா கொடுங்களேன், அருமையாவில் இருக்குது, இதை விட்டுட்டு ஏதோ விருந்துங்கிறான் அப்படின்னு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி நோய் நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரியே இல்லை. நோய் தான் எது? ஆணவம். இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸு. இந்த நோய் நீங்கிறதுக்காக இந்த பிறவிங்கிற மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார். ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா இல்லையா? கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட், டர்மட்டாலஜிஸ்ட்னு நிறைய பேர் இருப்பான். ஆமாம், அவங்கெல்லாம் யார்? சந்தான குறவர், சமயக்குறவர், நாயன்மார்கள். ஒன்னொன்னுத்துல ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? ஐயோ, என்னதான் இருந்தாலும்
சிவபோகத்தில் இருக்கவங்களுக்கு இதுதான் பொய். வாயை திறந்தா பொய். ஏயா நீர் சிவபோகத்தில் இருக்கிறன்னு உமக்கு என்ன இங்கே வேலை? போக வேண்டியதான். இந்த உலகத்தில் உங்களுக்கு வேலையே இல்லை. என்னத்தையாவது கிடந்து அடிச்சு விட வேண்டியது. சிவபோகத்தில் இருந்தாராம். அடாடா ஏரோற்றவன் இழிச்ச வேணார்னா எருமை மாடி என்னடா மச்சாங்குமா, அந்த மாதிரி இருக்குது. சிவபோகத்தில் இருப்பவர்களுக்கு இங்க வேலையே இல்லை. அதுல கொஞ்சம் பெசகனவன் தான் யாரு? சீவன் முத்தரும் கூட. அவனை ஏன் இங்க வச்சிருக்காரு? 100வது பயன்ல கள்ளத்தலைவர் துயர் கருதி அவருடைய துயர் மாற்ற கருதி இங்க மிக அலைவர் அப்படின்னு சொல்றார். அவங்க இங்க இருக்காங்கன்னா கூட நம்முடைய துயரை நீக்கிறதுக்காக ஊர் ஊரா போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். சிவபோகம் ஸ்பெல்லிங் தெரியுமான்னு தான் நம்மளை பார்த்து நம்மளே கேட்டுக்கிறோம். அப்படி சொல்லுங்க, அதுக்கான ஒரு வழியில் இருக்கோன்னு சொல்லுங்க. எல்லாம் ஐசியூ வார்டில் குத்துயிரும் கொடையுருமா கிடந்து ஐயோ அம்மா அப்படின்னு அலறிட்டு சிவபோகம். நான் அரிசுவை உறிஞ்சி சாப்பிட்றேன். ஐவி போட்டிருக்கு ஒருத்தருக்கும். அப்போ என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறதுக்கு யார் வேணும்? செவிலி நர்ஸு வேணும். அந்த நர்ஸு தான் திரோதான சக்தி இல்லையா? அவன் என்னதான் கொடுப்பா? மருந்து மட்டும்தான் கொடுப்பா. இவனுக்கு இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து நோய் நீங்கிருச்சுன்னா எங்க போவான்? டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவான். அதுதான் வீடு பேர். அங்க வீட்டுக்கு போனாதான் அம்மா என்ன பண்ணுவா? வகை வகையா சமைச்சு அறுசுவை உணவு கொடுப்பா, விருந்து. அந்த அம்மா தான் யாரு? அனுக்கிரக சக்தி. அப்ப அங்கேயும் கொடுக்குறவ ஒருத்தி தான். யாரு அவ? அங்க கொடுத்தா திரோதானம் மருந்து கொடுத்தா, விருந்து கொடுத்தா யாரு? திரோதான சக்தி. அப்போ ஒரே சக்தி தான், கொடுக்குற பேருனால வேற. புரியுதா? இப்போ இந்த ஓமை மறந்துடக்கூடாது. அப்ப இவன் இப்படி பெப்பர் பேன் படுத்திருக்கான். இப்போ ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. பக்கத்து பேட்டில் ஒருத்தன் படுத்திருக்கான். அவனை யாரு? நம்மளை மாதிரி நோயாளி. நோயாளின்னா என்ன? அது சித்தாந்தத்தை விடுங்கம்மா. நோயாளின்னா யாரு? அதை சொல்லுங்க. நோயால் ஆளப்படுபவன் நோயாளி. அப்ப அவன் முன்னாடி நிக்கல. எதுதான் நிக்குது? பிரெடாமினன்ட்டா நோய் தான் நிக்குது. நோய் ஆட்டுது நம்மளை. ஆணவமோட அந்த போக போத்திருத்துவங்கள் பண்ணும். சித்தியார்ல சொல்றாரா இல்லையா? ஒவ்வொரு மனம் நம்ம ஒன்னொன்னு பண்ணுது. நாம அதுக்கு வியாபியமா அடங்கி நிற்கும். இப்போ இது இப்படி படுத்து கிடக்கான். அப்படின்னு படுத்து கிடக்கான். போன வாரம் அப்படிதான் படுத்து கிடந்தேன். பார்த்தா பக்கத்து பெட்ல பார்க்கா, இவனே ரொம்ப முடியாம கிடக்கா. பக்கத்து பெட்ல பார்த்தா அதே நர்சம்மா அங்க போய் நீல கலர்ல ஒரு மாத்திரை கொடுக்குது. அந்த அம்மா இங்க இவனுக்கு மஞ்சள் கலர்ல மாத்திரை கொடுக்குது, இவனுக்கு வெள்ளை கலர்ல ஒரு சாதாரண மாத்திரை கொடுக்குது. நர்சம்மாட்டாங்க, என்ன அவனுக்கு கலர் கலரா மாத்திரை கொடுக்கு, எனக்கு அந்த மாத்திரை கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு கேட்டா நர்ஸ் அந்த மாத்திரை கொடுக்குமா? கொடுக்காது. ஏய் அவனுக்கு சுகர்யா, அதனால அவனுக்கு சுகர் மாத்திரை கொடுத்தேன். உனக்கு கொலஸ்ட்ரால், உனக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை கொடுத்துருக்கிறேன். நீ உனக்கு இருக்க கொழுப்பு பத்தாதுன்னு இன்னும் கொழுப்புல அந்த மாத்திரை வேணுங்கிற. அப்படின்னு என்ன பண்ணுவா? உனக்கு இந்த மாத்திரை இப்போ கொடுக்க முடியாது, உனக்கும் சுகர் வந்தாதான் அந்த மாத்திரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம பெருமான் ரொம்ப கருணை உடையவர். தீன் வருவார். தீன் பவரோக வைத்தியநாதர் பார்ப்பார். நல்ல வெள்ளை கலர் கோட்டு ஸ்டெத்தாஸ்கோப்லாம் போட்டுண்டு வருவார். பார்த்தார். ஓ உங்களுக்கு அந்த மாத்திரை வேணுமா சிஸ்டர், இவரு கொஞ்சம் குளுக்கோஸு கொடுங்க. மாத்திரை கொடுக்க மாட்டார். அந்த மாத்திரை வரத்துக்கு என்ன நோய் காரணம்? டயபெட்டிஸ். இவனுக்கு டயபெட்டிஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. டயபெட்டிஸ் வந்தாலும் அந்த மாத்திரை கொடுங்க. பேஷண்ட் விருப்பப்படுறார். கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வேண்டுவார் வேண்டுவதே ஈவார். இப்ப நமக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்கார், கொடுப்பாருமா, கட்டாயம் கொடுப்பார். ஆனா எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அறிந்து கொடுப்பார்.
ஏன்னா அப்படி கொடுத்தாதான், அதையே அப்ப கொடுக்குற அப்படின்னா அப்ப கொடுத்தாதான் இவனுக்கு அறிவு சீக்கிரமா பக்குவப்படும். கேட்கறதெல்லாம் கொடுப்பார், கொஞ்சம் டிலேவா கொடுப்பார். நமக்கு அவர் கொடுக்கறது புரியாது. இல்லைனாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க கேட்கறதான் கொடுக்கிறார். ஆனா உங்களுக்கு அது எப்ப ரொம்ப தேவைப்படுதோ அப்ப கொடுப்பார். நமக்கு இப்போ ஒரு 10 லட்சம் தேவை, இப்ப நீங்க ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க, அது 10 லட்சம் தேவை, இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை நீங்க வச்சிருந்த கமிட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிடுவீங்க. உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, அப்ப அதே 10 லட்சம் தேவை. ஆனா எப்ப அந்த 10 லட்சம் ரொம்ப தேவை, அப்ப கொடுப்பார். அவர் ஒருத்தருக்கு தான் என்ன தெரியும், இந்த பிள்ளைக்கு எதை எப்ப கொடுத்தா இது சீக்கிரமா இந்த ஆன்மா நம்ம கிட்ட வரும்னு தெரியும், அதை நோக்கி கொடுப்பார். அதுதான் தாயினும் சாலப்பறிந்து. ஒரு தாய் அழுதாதான் பால் கொடுப்பா, அப்பதான் அவளுக்கு இந்த பிள்ளைக்கு இது தேவைன்னு தெரியும். ஆனா அந்த பெருமான் இந்த பிள்ளைக்கு பசியும் வர வைத்து, அந்த பசியினால் அழுகையை வர வைத்து, அந்த அழுகையால் தாயினுடைய முலையிலே பாலை சுரக்க வைத்து அந்த பாலை தர வேண்டும் என்ற அந்த உணர்வையும் தருவித்து அவன் ஊட்டுகிறான் அப்படின்னு போற்றி பக்கரில் இதே உமாபதியார் தான் சொல்றான். அவன் அப்ப தாயினும் சால பறிந்தவனா இல்லையா, அவன் தாயினும் நல்லன், அதனாலதான் அவன் அப்படி சொல்றது. அப்ப அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நமக்கு எதை எப்ப கொடுத்தா இந்த நோய் நீங்கும்னு தெரியும், அதை பார்த்து பார்த்து தர. அதனால்தான் நன்று உடையானை தீயதே இல்லானே. புரியுதுங்களா? அப்ப நம்ம பெப்பர் பேன் படுத்திருக்கோம், ஆள் இழுத்துன்னு கிடக்கு, ஏற்கனவே நமக்கு பல நோய் இருக்கு, அதுக்கான மருந்தைத்தான் இன்ப துன்பமா கொடுத்துன்னு இருக்கிறார், இந்த மாத்திரை அந்த மாத்திரை. இவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை பார்த்து இவனுக்கு மட்டும் கலர் கலரா தர்றாங்க அப்படின்னா சாமி என்ன பண்ணுவாரு, டீனு இந்த நோயும் கொடுத்துருவார், கொடுத்து அந்த மாத்திரையும் கொடுத்துருவார். அதனால அப்ப என்ன ஆகும், அவனுக்கு என்னென்ன இன்பமோ, இப்ப அவன் பென்சு கார் வாங்குறான் அப்படின்னா நமக்கு பென்சு கார் போடல, அந்த வினை அனுபவம் போடல, பென்ஸ் கார் வேணும்னு நினைச்சானே என்ன ஆகும், அந்த பென்சுகார் அனுபவிக்கிறதுக்கான வினையும் போட்டு அந்த பென்சுகாரையும் கொடுத்துருவார், அனுபவிப்பா. அதுக்கு ஒரு பிறவி வச்சுக்கோ. அந்த நோயும் கொடுத்து என்ன பண்ணிடுவாரு, இந்த நோய்க்கான மருந்தையும் கொடுப்பார். அதனாலதான் என்ன சொல்றாரு, ஏங்கி இளையாது இரு. மற்றவனை பார்த்து என்னப்படாத, ஏக்கப்படாதயா, அது அவனுடைய நோய்க்கு மருந்து. ஓ நோய்க்கு என்ன மருந்தோ அதை பெருமான் கரெக்டா உனக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறார். அவன் மருந்தை பார்த்து நீ ஏங்கனீன்னா என்ன ஆகும், அதுக்கான ஒரு நோய் இன்னொரு பிறவியை போட்டு இருந்தா அனுப்பு, அடுத்த வார்டுக்கு அனுப்பு. ஏம்மா அதை பார்த்து இது பண்றான், யூராலஜிஸ்ட் கிட்ட தான் போல, அவர்கிட்டையும் அனுப்பிவிடு, அடுத்த செக்ஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அப்ப ஏக்கம் கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்தது நோய்க்கு மருந்து, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறது அவங்க நோய்க்கு மருந்து. நீ அந்த மருந்து வேணும்னு ஆசைப்பட்ட என்ன பண்ணுவார், நோயோட போட்டுதான் மருந்து கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப ஏங்கக்கூடாது, ஏக்கத்தால் இளைதலும் கூடாது என்று இவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி அந்த பெருமான் நமக்கு செய்வதெல்லாம் கருணை 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 கருணை. பார்த்திடின் எல்லாம் அருளே, அருளந்தியார். அவன் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல் எல்லாமே என்னதான், கருணை தான். மறைத்தல் கூட கருணையா சார்? ஆமா, போன ஜென்மத்துல இந்த அம்மா என்கிட்ட ஒரு 2 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் இருந்தா அது வட்டி போட்டு குட்டி போட்டு ஜட்டி போட்டுருக்குமா இல்லையா? அப்ப அதையெல்லாம் மறைக்கிறார் இல்லையா? போன ஜென்மத்துல வீட்டுக்காரும் வீட்டம்மாவும் பாம்பும் கீரியுமா இருந்திருப்பாங்க, அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த வாட்டி புருஷ மண்டாட்டியே போட்டிருக்கிறாரா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய கருணை. இப்போ நாங்கள் அப்படித்தான் சீறிட்டு இருக்கிறோம் சார், அது நமக்கு தெரியாது. இப்போ இது எல்லாமே அவன் செய்யக்கூடிய கருணை மட்டும்தான் என்ற நினைப்பு வருவதை வலியுறுத்துவது தான் இந்த பண்டார சாத்திரங்கள் அனைத்தும் என்று சொல்லி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு திருவருளும் குருவருளும் வழங்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பிலே சொக்கநாத வெண்பாவும் முத்தி நிச்சயம் என்ற நூலை சிந்திப்போம் என்று சொல்லி, ஏதாவது ஐயங்கள் இருக்கிறதா, நீங்கள் சம்பிரதாயமாக கேட்குற மாதிரி கேளுங்க, நாங்களும் சம்பிரதாயமாக இல்லைங்கிற மாதிரியே ஒரு லுக்கு கொடுப்போம். அப்புறம் நீங்கள் வாழ்த்து குருமர வாழ்த்து சொல்லி வகுப்பு முடிச்சிருங்க இல்லையா? சரி, வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன்
கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான சித்தி நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் கருமை வாழ். ஞான சம்பந்த குரவர் மேலாம் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைக மாதோ. நம பார்வதி பதையே. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமணியோம். வள்ளி தேவசேனாகாந்த ஸ்மரணம் சிவசுப்ரமணியோம். திருச்சிற்றம்பலம்.